இப்போ முதல்ல என்ன சொன்ன, எனக்குள்ள உயிர்த்தெழுதல் என்னன்னா அவர் அங்கே இல்லை, எனக்குள்ள வந்துட்டாரு. உயிர்த்தெழுதல் என்னன்னா இப்போ இங்க இல்லை, எங்க வந்துட்டாரு, எங்க போயிட்டான். நீங்க அவரோட கூட உயிரோட வந்துட்டீங்க. இப்போ நீங்க எல்லாரும், இப்போ தங்க விலை தான் ஜாஸ்தி, அதனால தங்கத்தை பத்தி ஒரு கதை சொல்ல போறேன். அப்பதான் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். ஆளுக்கு ஒரு சவரன். இங்க என்ன கடை இருக்கு? தங்க நகை கடை. புரியல பேரு? தங்க மயில். இன்னைக்கு பாஸ்டர் வராரு, எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு டோக்கன் கொடுக்குறாரு. ஒரு சவரன் நகை போய் நீங்க எல்லாரும் போய் எடுத்துக்கங்க. முடிஞ்சவனு கொடுக்க மாட்டாரு, நான் சொல்றேன், சும்மா சொல்றேன். அது வேற, முடிஞ்சவன பாஸ்டர் பிரசங்கத்துல சொன்னாரு அந்த டோக்கனை கொடுக்கலன்னு கேட்க கூடாது. சரி, ஆளுக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு டோக்கன். எவ்வளவு நகை? ஒரு சவரன் நகை. சச்சு முடிஞ்ச உடனே பாஸ்டருக்கு சோத்திரம் சொல்றீங்க இல்லையா, எல்லாம் தங்க மயில லைனா அனுப்பிங்க. போக மாட்டீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு ஒரு சவரம் தானே. போய் லைனா நின்று ஆளுக்கு ஒரு சவரம் கொடுக்குறாங்க. எல்லாரும் வாங்கிக்கிட்டாங்க. வீட்டில் கணவன் மணி வந்து ஆளுக்கு ஒரு சவரம். அப்போ எத்தனை சவரன் ஆச்சு? 2 சவரம். நான் என்ன சொல்றேன், அடுத்த வருஷத்துக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 2 சவரம் வாங்கலன்னு அவ்வளோதான் உங்களை சொல்லிட்டேன். நகைய தங்கத்தை வாங்குறது தப்பு இல்லை, பாவம் இல்லை. இடத்த வாங்குறது பாவம் இல்லை. அது மேல உன் இருதயத்தை வைக்காத, அவ்வளோதான். எல்லாரும் கொடுத்தா எல்லாம் வாங்கியாச்சு, வீட்டுக்கு போறோம். என்ன பண்றீங்கன்னா, செருப்பு எங்க கட்டுவீங்க? நகை எங்க வைப்பீங்க? பீரோவில் வைப்பாங்க. அதனால தான் எல்லா திருடனும் கரெக்டா பீரோவை உடைக்கிறான். புரிஞ்சுச்சா? இப்போ நீங்க யாராவது போய் செருப்பு பக்கத்தில் 2 சவரன் நகைய, இந்த செருப்பு எவ்வளவு முக்கியம், என்னை சுமந்துட்டு வந்து இந்த செருப்பை கொண்டு போயிட்டு பீரோவில் வைப்பீங்களா? ஏன் பீரோவில் வைக்க மாட்டேன்றீங்க? செருப்பு அதை காட்டில என்னது விலை கம்மி, வெளியெல்லாம் போட்டு வரோம், வெளியே வச்சுட்டு. ஆனா அந்த தங்க நகையை பார்த்தீங்கன்னா எப்படி வைப்போம்னா, அவன் கொடுக்குற ஒரு பை இருக்க, அந்த பைக்குள்ள ஒரு பெரிய பாக்ஸில் கொடுப்பான். அந்த பாக்ஸ் எடுத்துட்டு போய் பீரோக்குள்ள ஒரு சீக்ரெட் லாக்கர் ஒன்று இருக்கும், அந்த லாக்கருக்குள்ள உள்ள வச்சு பூட்டும் இல்ல. ஆனா இவர் சொல்றாரு, உன் ரட்சிப்பு தங்கத்தை காட்டிலும் பொண்ணை காட்டிலும் வெள்ளியை காட்டிலும் விலையேற பெற்றது. நீங்க விலையேற பெற்றவர்கள், விலையேற பெற்ற ஒரு ரத்தத்தினால உன்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன். அவர் உன்னை வச்சிட்டு உயிரோடு எழுந்துட்டாரு. எங்கடா வைக்கலாம் தேடி பார்த்தாரு. அங்கங்க வச்சு பார்த்தா பிசாசு இந்த பையன் வந்துருவான், என்ன வந்து எடுத்துருவான். திருப்பி பார்த்தாரு, எங்கடா வைக்கலாம்னு பார்த்தாரு. கடைசியில உன்னை எடுத்து அவருக்குள்ளே வைத்து விட்டார். ஒரு நல்ல கைத்தட்டு. இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? உயிர்த்தெழுதுன்னா என்ன தெரியுமா? நீங்க அவருக்குள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப உள்ள வந்துட்டீங்க. உங்களை தொடர்றதுக்கு ஒரு கொசு வருது, இப்ப உங்களை கடிக்கிறதுக்கு. இப்ப என்ன கடிக்கிறதுக்கு ஒரு கொசு வருது, முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்குது, 100 கிலோமீட்டர் வேகத்தில் வருது அந்த கொசு. நம்மளுங்க எப்படி தெரியுமா? ஐயோ கொசு வருது பாஸ்டர், அம்மாவாசை வேற நெருங்கி போச்சு, செவ்வாய்க்கிழமை வேற பெரிய அம்மாவாசை வேற சொல்றாங்க, வருது பாஸ்டர், விடுத்திருந்து ஜோமோனுங்க பாஸ்டர், மந்திரம் அப்படியே புஷ்ன்னு மேல போகுது பாஸ்டர், பயமா இருக்கு பாஸ்டர். நான் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன் தெரியுமா? முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கு. 100 கிலோமீட்டர்ல வந்து மோதனா யாருக்கு நஷ்டம்? மூக்கு உடைஞ்சி, கால் உடைஞ்சி, ரெக்க உடைஞ்சி பீஸ் பீஸ் ஆயிரும். அதனால இயேசு சொன்னார், இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நசுங்கி போவான், இந்த கல் யார் மேல் விடுகிறதோ அவன் நொறுங்கி போவான். இந்த கல் வந்தா நொறுங்கிடுவான், இந்த கல் மேல வந்துச்சுன்னா அவன் நசுங்கி போயிடுவான். அப்படின்னா 1000 பக்கத்து வீட்டுக்கு நடக்கட்டும், 1000 எதிர் வீட்டு நடக்கட்டும், ஆனா அது உனக்கு நடக்காது. ஏன் தெரியுமா? கண்ணாடி மாதிரி இயேசுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. இயேசுதான் உன்னுடைய பாதுகாப்பு. ஹல்லேலூயா.